திருப்பதி வெங்கடேஸ்வரரின் கதை. ஆரம்பம். இந்தியாவின் புகழ்பெற்ற திருப்பதி மலையில் பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் வெங்கடேஸ்வரர் பாலாஜி சந்நிதியில் குரு மற்றும் பக்தர்கள் பெரும் எண்ணிக்கையில் வந்து கொண்டு உள்ளனர். இக்கதைதான் மகாவிஷ்ணு எவ்வாறு வெங்கடேசராக பூமியில் அவதாரம் எடுத்து மக்களின் கஷ்டத்தை போக்கினார் என்பது பற்றியது. பிருகு முனிவர் மற்றும் சாபம். மூவரில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் யார் சிறந்த கடவுள் என்ற வினாவுக்கு தீர்வு காண சகல முனிவர்களும் ஒன்று கூடினர். அவர்களுக்கு யார் சிறந்தவர் என்று தீர்மானிக்க பிருகு முனிவரை அனுப்பினர். பிருகு முதலில் பிரம்மாவை சந்தித்தார். பிரம்மா தனது தந்தைமை மற்றும் விதியை பற்றி அதிகம் கவனம் செலுத்தியதால் பிருகுவிற்கு எவ்வித நன்றியுணர்வு கிடைக்கவில்லை. இதனால் பிருகு கோபம் கொண்டு அவரை விட்டுப் பிரிந்து சிவனை சந்திக்க சென்றார். சிவனை சந்திக்கும் பொழுது சிவபெருமான் தனது மனைவி பார்வதியுடன் தியானத்தில் இருந்தார். அவருக்கும் பிறகு சரியான வரவேற்பு கிடைக்காததால் சிவனை விட்டு பகவான் விஷ்ணுவின் சந்நிதிக்கு புறப்பட்டார். விஷ்ணுவை சந்திக்கவும் அவரும் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். கோபமுற்ற பிறகு பகவான் விஷ்ணுவின் மார்பில் திட்டு வைத்தார். இதுவே விஷ்ணுவின் அன்புக்குரிய மார்பில் உள்ள மகாலட்சுமி தேவி இருப்பது அறிந்த பரிசோதனையாக அமைந்தது. இதனை பார்த்த விஷ்ணு கோபமின்றி பிருகுவிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சேவை செய்தார். மகாலட்சுமியின் கோபம். விஷ்ணுவின் இந்த நிவாரணத்தை பார்த்த மகாலட்சுமி மிகவும் கோபமடைந்தார். விஷ்ணு தனது மரியாதையை இழந்ததாக எண்ணி மகாலட்சுமி திரகிலத்தை விட்டு விலகி குபேர லோகத்திற்கு சென்றார். இதனால் விஷ்ணு மிகவும் வேதனை அடைந்தார். பூமிக்கு வரும் விஷ்ணு இப்போது மகாலட்சுமியை தேடி பூமிக்கு வர வேண்டும் என்று விஷ்ணு முடிவு செய்தார். பூமியில் திருமலையில் நீண்ட காலமாக தங்கியிருந்தார். அப்போது பூமியிலேயே சுந்தரமான அழகான மகள் வடக்கு பாட்டூரில் வசித்த பத்மாவதி என்ற அரச ராஜகுமாரி. பத்மாவதி அரசகுமாரியின் வரலாறு. பத்மாவதி சிறந்த கோவிந்தராஜன் என்ற பெயரினால் பிரபலமான குருசுவாமியின் மகளாக பிறந்தார். ஒருநாள் பத்மாவதி தனது தோழர்களுடன் காட்டுக்கு வணிகம் செய்ய சென்றார். அங்கு விலங்குகளை தேடும் ஒரு வெகு அழகான இளைஞரை பார்த்தார். இது வேறு யாருமல்ல, பகவான் விஷ்ணுவாகிய வெங்கடேஸ்வரர்தான். விஷ்ணுவும் பத்மாவதியும் திருமணம். பத்மாவதி வெங்கடேஸ்வரரை பார்த்தவுடன் அவர்கள் இருவரும் காதலிக்கத் தொடங்கினர். பத்மாவதி இதை தன் பெற்றோரிடம் கூறினார். ஆனால் வெங்கடேஸ்வரருக்கு வறுமையின் சாபம் ஏற்பட்டிருந்தது. திருமணத்தை நடத்த குபேரரிடம் நிதி கடன் வாங்கி பத்மாவதியுடன் திருமணம் முடிந்தது. குபேரனிடம் கடன். வெங்கடேஸ்வரர் குபேரரிடம் தங்கம் கடன் வாங்கி பத்மாவதியை திருமணம் செய்தார். இன்றும் திருப்பதி வங்கியில் வரும் நன்கொடைகள் இக்கடனை தீர்க்கும் பொருட்டு செலுத்தப்படுவதாக நம்பிக்கை உண்டு. மகாலட்சுமியின் திரும்பல். பத்மாவதியை திருமணம் செய்த பின்னர் மகாலட்சுமியும் தன் கோபத்தை விட்டுவிட்டு வெங்கடேஸ்வரரை திரும்பவும் பின்பற்றி அவரின் திருவருளை ஏற்றார். முடிவு. இவ்வாறு திருப்பதி மலையில் பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக வெங்கடேஸ்வரர் நிலை கொண்டு தனது பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருகிறார். இதுவே உலகின் பல கோணத்தில் உள்ள பக்தர்களால் தியானிக்கப்படும் திருப்பதி பாலாஜி.